இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் பேப்பர் தான். ஆக்சுவலாக சயின்ஸுக்கெல்லாம் பிஸியாக படிச்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், எப்படிலாம் டயக்ராம் வரைஞ்சி எப்படிலாம் போட போகிறோம். அண்ட் 7 மார்க்கில் ஏபிசின்னு போட்டு கேட்பான், 4 மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்பான். ஸ்ட்ரெயிட் 4 மார்க் 7 மார்க் வந்தால் எப்படி எழுதணும், அண்டு சப்டிவிஷன் போட்டு கேட்டால் எப்படி எழுதணும், அண்ட் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். 1 மார்க்லேருந்து எல்லாமே கிளியராக பார்த்துருவோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு பயம் போயிடும். ஏன்னா இந்த பேப்பர் வந்து 75க்கு 75 இல்லை 71. எங்கே 4 மார்க் போச்சுன்னு பார்ப்போம். 71 இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நான் கேட்டதுக்கு இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் அனுப்பிச்சது. பேர் சொல்லணுமா எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பெரும்பாலும் மாணவர்கள் வீடியோ பார்க்குறதில்ல, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம 1 மார்க்கை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, மேக்ஸ் வந்து அன்ரூல் ஷீட் தானே வந்துச்சு. இதுக்கும் அன்ரூல் ஷீட் தான். அவங்க தான் கோடு போட்டிருக்காங்க. நீங்கள் மாதிரி கோடு போட்டாலும் சரி, இல்லை சும்மா எழுதினாலும் சரி, 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிசி ஆப்ஷன் போட்டு நீங்கள் கரெக்டாக எழுதணும். 1 மார்க் ஃபஸ்ட் பேஜில் நல்ல இம்ப்ரெஷனோட எல்லாம் கரெக்டாக மாதிரி பாரு. அண்ட் ரஃப் ஒர்க் இருந்தீங்கன்னா கீழே பார்த்திங்களா, இந்த மாதிரி கீழே போட்டு ரஃப் ஒர்க் பண்ண வேண்டியதான். அண்ட் 2 மார்க்கு 1 கலோரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டாம். ஏன்னா தப்பு இருக்கிறது தான், எதாவது தப்பு இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஹைலைட் பண்ண வேண்டாம். அதேமாதிரி இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் வேண்டாம். ஓகேவா? லாங்கிடியூனல் வேவ் டயக்ராம்லாம் தேவையில்லை. அதான் சொல்கிறேன், ஹைலைட் பண்ணனா கரெக்டாக இருந்தால் ஓகே. ஏதாவது குளறுபடி இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஹைலைட்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு கரெக்டாக எழுதுனா போதும். ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ் இன் தி ஹார்ட்டு. ஸோ இது 2 பாயிண்ட். 2 மார்க்னால் 2 பாயிண்ட், அவ்வளோதான். போல்ட்டிங் 2 பாயிண்ட்டு. அடுத்தது அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த போலன் கிரெயின். அதுக்கு ஏ எது பி எது சி இப்படி எழுதினாலும் போட்டுருவாங்க, இல்லை டயக்ராம் வரைஞ்சும் போட்டுக்கலாம். டயக்ராம் வரைஞ்சி போகிறது டைம் எடுக்கும், அவ்வளோதான். 21வது கொஷின். இதுவுமே தெரியும் உங்களுக்கு, ஈஸி தான். ரஃப் ஒர்க்குன்னு தான் போட்டு பாருங்கள். அப்புறம் கம்பல்சரி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ வென்டாஸ்டிக்காக ஃபார்முலா போட்டு அருமையாக போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏன்னா இப்போ சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். ஃபார்முலா அண்ட் கிவன். ஃபார்முலாக்கு தான் மார்க்கே. ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், அப்புறம் வந்துட்டு அந்த பர்சன்டேஜ். ஓகேங்களா? அடுத்தது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு புக்கில் இருக்க மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஓனாகவே 3 ஈக்குவேஷன் எழுதி கம்பைன் பண்ணி அப்புறம் சப்ஸ்டியூஷன் கொடுத்த ஆன்சர் வந்து அந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டு எல்லாமே எழுதியிருக்காங்க. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். பார்த்திங்களா, எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கேன் யூனிட்டோட. அடுத்த மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஸோ 4 பாயிண்ட்டு 4 மார்க்கு. இவங்க 5 பாயிண்ட் எழுதிருக்காங்க. நீங்கள் 4 மார்க் 4 பாயிண்ட் எழுதினா போதும். எதுக்கு 5 பாயிண்ட் எழுதுறாங்கன்னா, ஏதோ ஒன்று தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குது தான். பட் 4 பாயிண்ட் எழுதினா போதும். டிஃப்ரென்ஸ் பிட்வீனா 4 மார்க்னா 4 பாயிண்ட் போதும். டிஃப்ரென்ஸ் பிட்வீனா 7 மார்க்னா 7 பாயிண்ட். ஓகேவா? அந்த மாதிரி. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும் டிஸ்டிங்யூஷன்லாம். அண்ட் தென் அலாய் வந்து என்ன அப்படிங்க எழுதியாச்சு. அலாயிங் ரீசனிங் ஃபார் அலாயிங் எனி 2 தான் கேட்டிருந்தாங்க. 2 போதும். 2க்கே மார்க் கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷனாக காட்டுறலாம் எனி 4 பாயிண்ட்ஸ். அதான் சொன்னோம், லிஸ்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே 4 பாயிண்ட்ஸ். 4 மார்க்னா 4 பாயிண்ட்ஸ், 2 மார்க்னா 2 பாயிண்ட்ஸ், 7 மார்க்னா 7 பாயிண்ட்ஸ். அப்புறம் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ சோப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஹெட்டு, லாங்கர் செயின், அதுக்கப்புறம் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபோலிக். ஸோ அது எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ டயக்ராமும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து லோக்கமோஷன் ஆஃப் லீச். ஸோ ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு லோக்கமோஷன் ஆஃப் லீச், ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் கன்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், அவ்வளோதான். கைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கிவன் சம்மு கிவன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டயக்ராம் வந்தால் டயக்ராமு, அப்புறம் ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூஷன் கொடுத்து ஆன்சர் போட்டாச்சு. அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட் 7 மார்க்கு. எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு எழுதியாச்சு, ஃபார்முலா எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஆம்பியர், அதுக்கப்புறம் கூலும், அதுக்கப்புறம் 1 ஆம்பியர், அம்மீட்டர். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அந்த பாப்பா வந்து டேஷ் போட்டிருக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும், அதுதான் ஆன்சர். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆன்சர் எழுதுனாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபுல்லாக சென்டென்ஸ் எல்லாம் எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆன்சரு, ஈக்குவேஷன்ஸு. ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள் 3 மார்க்கு. இது கூட ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க, இது எழுதலையாட்டிருக்கு. ஸோ அடுத்து டீகம்போஷன் ஆஃப் கால்சியம், அந்த சம்மு தான் இது, அடிச்சு விட்டாங்க. கால்குலேஷன் ஏதோ தப்பாக இருக்கு, ஹார்ட்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து மோனோகோட், டைகோட் 7 மார்க் கொடுத்துட்டாங்க. ரவுண்ட் பண்ணாலும் 7 மார்க். கேம்பியத்துக்கு ஏதோ ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, பட் 7 மார்க் கொடுத்துட்டாங்க. மோனோகோட், டைகோட்டுக்கு 4 மார்க், ஏரோபிக், அனரோபிக்கு 3 மார்க். ஸோ 3 பாயிண்ட், அது 4 பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ப்ரெசன்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது.
எனக்கு தெரிஞ்சு 2-2.5 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிச்சிடுவீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் 75 மார்க்னால உங்களுக்கு பெருசாக எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் ரிலாக்ஸாக உட்காந்து எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷினுக்கு ஒரு சின்ன சின்ன கேப் போட்டு ஒரு லைன் போடுங்க. லைன் போடலினாலும் பிரச்சனை இல்லை. ஒரு கொஷின் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு கொஷின் கேப் போடுங்க. ஓகேவா? கேப் போடுங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த மாதிரி எதாவது மறந்து போச்சு அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து மேலே மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா இருக்குன்னா, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இங்கே எழுதுறதா இது மாற்றி எழுதிருவீங்கள்ல, அந்த இடத்த மாற்றுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இது போட்டு எழுதாதீங்க. மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியான்னு போடாதீங்க. ஜஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் போட்டு கொஸ்டின் நம்பர் போட்டு மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா இங்கே எழுதிட்டு சும்மா பாக்ஸுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் மட்டும் எழுதிடுங்க. மேலே ஹெட்டிங் போடாதீங்க. மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா ஒரு வேளை மாறிடும்னு பயந்தீங்கன்னா, சரிங்களா? அதோ ட்ரிக்கா. அதுக்கப்புறம் 4 பாயிண்ட் அப்படின்னா 7 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனீங்க. ஏதாவது நடுவில் மறந்து போச்சுனாலும் கண்டுக்க மாட்டாங்க, மார்க் போட்டுருவாங்க. அதே மாதிரி 7 மார்க்னாலும் அப்படி தான். நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனாங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் நமக்கு ஏபிசின்னு தான் போட்டு கேட்க போகிறோம். ஸோ அதனால் தப்பு இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நல்லா படிச்சுட்டு போங்க, அப்போ தான் மார்க் கிடைக்கும். பெரிய கொஸ்டின் அந்த மாதிரினா, இப்போ கிளென்சிங் ஆக்ஷனாக சோப்பு இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது, கதை எழுதிக்கலாம். பட் இந்த மாதிரி ஏபிசின்னு போட்டு கேட்குற கொஸ்டின்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக தான் படிச்சுட்டு போகணும், சரிங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷனை விட ஆன்சர் தான் முக்கியம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கணும் தான், ஆன்சர் இருந்தால் ஃபுல் மார்க்கு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் ப்ராப்ளம் தெரிலனா அட்லீஸ்ட் அது வந்து செஞ்சாவது பாருங்கள். சும்மா வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா எழுதி சும்மா சப்ஸ்டியூஷன் கொடுத்து பாருங்கள். ஃபார்முலாவே தெரியல அப்படின்னா கிவன் டேட்டா மட்டுமோ எழுதிட்டு ஏதாவது ரிலேட்டடாக எழுதுங்க. சம்திங் எல்ஸ் நடக்கும். எந்த கொஷினும் விடாதீங்க, எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது கிரேஸ் மார்க் கிடச்சா லக்கு, அதான் சொல்ல வரேன், சரிங்களா? ஏதாவது தெரியலனாலும் அட்டன் பண்ணுங்கள். இப்போ கம்பல்சரி தெரியலனா அட்டன் பண்ணாமல் வந்துடுறீங்க. கம்பல்சரியில் ஏதாவது ஒன்று பண்ணி அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றும் கிடையாது. டேரெக்டாக எழுதுங்க. இப்போ 1 மார்க் எழுதிட்டு 2 மார்க் எழுதுனா எழுது, டேரெக்டாக 7 மார்க் எழுதுனா எழுது, இல்லை 4 மார்க் எழுதுங்க. எந்த பார்ட் உனக்கு நல்லா தெரியுதோ அது ஃபஸ்ட்டு எழுது. 1 மார்க் முடிச்சுட்டு அது நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பார்ட் போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேஜ் நான் சொல்லக்கூடிய விஷயம், 4 பேஜ் 5 பேஜ் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோ. அப்போ தான் பின்னாடி கொஞ்சம் தப்பாக எழுதினாலுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. பட் அடித்தல் திருத்தல் இல்லை இந்த பேப்பரில், இது சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. தட்ஸ் இட். ஒரு கொஷினுக்கு கீழேயும் ஒரு கேப் போட்டு எழுதுங்க. கோடு போடலைனாலும் பரவாயில்ல. அண்ட் என்னோடய ரெக்வஸ்ட் என்ன, இந்த மாதிரி வந்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க, போல்ட்டிங் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? சைட் ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி வந்து சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு கொஸ்டின் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சைட் ஹெட்டிங் போட்டு கொஸ்டின் எழுதுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டயக்ராம்னா 4 மார்க்னா 4 பாயிண்ட் 5 பார்ட் மார்க் பண்ணால் போதும். 2 மார்க்னா 4 பார்ட் தான் அவங்களே மார்க் பண்ண சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 6 பார்ட்டாவது படிச்சுட்டு போங்க, அவ்வளோதான் லேபிள் பண்ணுறது. ஓகே? ஸோ தேங்க்யூ.